ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே லைஃப். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் 1 இயர்க்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்பேன். லைக் பிலிப்ஸில் ஆல் இன் ஒன் ட்ரிம்மர் அப்படிங்கிற ஒரு 7000 சீரியஸ் அன்பாக்ஸ் வீடியோ மாதிரி நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், இது இந்த கம்ப்ளீட் வீடியோ போடணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. சின்ஸ் வந்து 20,000 வந்து வியூஸ் கிராஸ் பண்ணதுனால அதை கன்சிடர் பண்ணி அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நீங்கள். ஸோ எஸ், அந்த அன்பாக்சிங்கில் ஆல்மோஸ்ட் இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் யூஸ் பண்ணிட்டேன் கைஸ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுது. பிலிப்ஸ் ஆல் இன் ஒன் ட்ரிம்மர் 7000 சீரியஸ் ஃபேஸு, ஏரு அண்ட் பாடி எல்லாத்துக்குமே நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். 0.5 mm - 16 mm வரைக்கும் நம்ம ஏரை வந்து ட்ரிம் பண்ணி. இதில் வரக்கூடிய பிளேடு வந்து செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி தான். 1 hour சார்ஜ் பண்ணாலே 120 minutes வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் கூட கொடுத்துருக்காங்க. பியர்டு டென்சிட்டியை பொறுத்து இது வந்து ட்ரிம்மர் வந்து சென்ஸ் பண்ணி அந்த டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த பியர்ட் சென்ஸ் டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து 125 டைம்ஸ் செகண்டுக்கு வந்து இது ஸ்பீடாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வரக்கூடிய அடாப்டர்ஸ் மொத்தம் இந்த செட்டு இதெல்லாமே இருக்கும். லைக் ட்ரிம்மர், சார்ஜிங் யூஎஸ்பி கேபிள் அண்ட் அடாப்டர்ஸ். பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேடு கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன பிளேடுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். முக்கியமான பிளேடு வந்து மெயின் பிளேடு இது தான். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரில் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா லைக் கனெக்ட் ஆகிடும். டு கோ. மெயின் பிளேட் இல்லாமல் இன்னும் 3 பிளேடு இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாடிக்காக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைக் நோஸ் ட்ரிம்மிங் அதுக்காக ஒரு பிளேடு. அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின் பிளேடு வந்து அக்சஸ் பண்ணாத இடத்துல நமக்கு ஏதாவது லைக் காதில் அந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த பிளேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சின்னதாக இருக்கும். இந்த மெயின் ட்ரிம்மர் பார்த்திங்கன்னா லைக் பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி பிளிங்க் வரும். நீங்கள் சார்ஜ் போட்டாலும் சரி, இல்லைனா சார்ஜ் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, சார்ஜ் இல்லை அப்படின்னா லைக் ரெட் கலரில் வந்து இங்கே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நீங்கள் சார்ஜ் போட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா இங்கே க்ரீன் கலர் வந்துடும். சார்ஜ் போட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா லைக் ரெட் கலரில் தான் எரியும் இந்த லைட்டு. சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி கேபிள் மட்டும் கொடுப்பாங்க. அடாப்டர் இருக்க மொபைல் சார்ஜிங் அடாப்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணி கழட்டணும் அப்படின்னா கூட லைக் இப்படி எடுத்தால் வந்துடும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது போக லைக் நம்மளோட பியர்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 mm வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம். லைக் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நாங்கள் 0ல் அப்படியே நம்ம ஜஸ்ட் பிளேடை மட்டும் வச்சு நம்ம ட்ரிம் பண்ணும்போது லைக் நமக்கு 0ல் ட்ரிம் பண்ணிக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா அடாப்டர்ஸ் வந்து லைக் 3 mm ஒரு 15 mm வரைக்கும் டிஃப்ரெண்ட் சைஸில் அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 3 mm ஆரம்பித்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த அடாப்டர்ஸ் வந்து 3 mm, 7 mm, 9 mm, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 mm அண்ட் 15 mm. ஸோ அந்த மாதிரி ஒரு 6 அடாப்டர் வந்துடுங்க. இதில் இந்த 6 அடாப்டர் இல்லாமல் தனியாக ஒரு 3 mmல வந்து இந்த கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பாடியை வந்து நமக்கு ட்ரிம் பண்ணிக்கிறதுக்கு மெயின் பிளேடில் கனெக்ட் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாடிக்காக. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இந்த அடாப்டர்ஸ் வந்து நான் வந்து லைக் பர்சனலாக இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லைங்க. ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுனா லைக் நம்ம லைக் ட்ரிம்மிங் வந்து ஏருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து செல்ஃபாக வந்து ஏர் கட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் இது வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த ஒரு இதை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் என்ன சைஸ் வேணுமோ, நம்ம என்ன திக்னஸ் வேணுமோ அதை வந்து இது சைஸில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா லைக் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு ட்ரிம்மிங் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் வந்து இதை ஒன்று வச்சு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் நோஸ் கிளீனிங்காக ஸோ இந்த பிளேடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரை வந்து இந்த ப்ரெஷ்ஷால் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க ஈஸியாக. இவ்வளோதான் கைஸ் இந்த பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா இப்போ யூசேஜ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போமா. ஸோ ட்ரிம்மர் எடுத்திருக்கேன். ட்ரிம்மரில் வந்து நான் மெயின் பிளேடை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் எப்படி பண்ண போகிறேன்னா ஆன் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாதீங்க. ஸ்ட்ரைட்டாக போகும்போது பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு அது ஸ்கின் வந்து லைக் பிடிக்கும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் இப்படி கிராஸாக தான் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்க. இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி, அதுவும் இந்த பர்சனல் கேர் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறது உங்களுக்காக. ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அன்பாக்சிங் வீடியோக்கு வந்து ஒரு 20K போயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. நல்லா எல்லோரும் பார்க்கட்டும். பாருங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் அப்படியே ஸ்கின்னு பிடிக்குது. ஆல்மோஸ்ட் இப்படி க்ராஸாக பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் நான் மறந்து அப்படி போயிடனா அது எனக்கு பிடிக்குது.
ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசில் மரத்து மேலே இருந்து விழுந்து அடி போட்டுருச்சுங்க. அதனால எனக்கு கொஞ்சம் முடி இருக்காது அவ்வளோ. ஆல்மோஸ்ட் ஒரு இதுலேயே நமக்கு ஆகிடுது. அந்த லைனுக்காக நம்ம மறுபடியும் இன்வெல்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது இவ்வளோ தாங்க. இந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டன்னு. இந்த இது வந்து கொஞ்சம் பண்ணிக்கலாம் நம்ம. அதை பார்த்து ஓகே எடுத்து விட்டுறேன். அதே மாதிரி இந்த சைடும் லைக் 0ல் வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து எடுத்துருவேன். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இப்போ மெயின் அடாப்டர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அடாப்டர் வந்து நம்ம மாட்டிக்கலாம். இதை மாட்டிக்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. லைக்கு இப்படி இருக்கும். அதை வந்து இந்த பிளேடில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி ப்ரெஸ் பண்ணோன்னா லாக் ஆகிடும். ஸோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு லைக் 1.2 வைக்கிறேன். ஸோ 1.2 வச்சுருக்கேன். இப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நான் வந்து ரொம்ப பீடை விட்றேன்னா அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஒயிட் முடி நிறைய தெரியும். அதனால் கொஞ்சம் 1.2 வைக்கிறேன். செதறது அப்படியே இப்படியே எடுத்தோன்னா ஸ்பீடாக முடிஞ்சிருங்க. ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது. என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க வீட்டில். ஆக்சுவலி இப்போது நம்ம வெளியே கடைக்கு போனால் அங்கே இங்கேருந்து வீட்டிலேருந்து அங்கே போகணும். ப்ளஸ் அங்கே போனால் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே போனால் லைக் 2-3 பேர் வெயிட் பண்ணாலே நமக்கு அசால்ட்டாக 1 ஹவர் போயிடும். நமக்கு டைமுக்கு வந்து ரெடியாகி போக முடியாது ஒரு ஏதாவது டக்குன்னு ஒரு எமர்ஜென்சினா. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம கையில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸுங்க. அவ்வளோதான். 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ரிம்மிங்கே முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பேச்சுலர்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுவோம். அதே மாதிரி காஸ்ட்டும் சேவ் பண்ணணும் அப்படின்னா லைக் 2-3 பேர் வந்து அந்த அடாப்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்களே ஏர் கட் கூட நீங்களே வந்து ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். அந்த காஸ்ட் கூட சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இப்படி பண்ணிவிட்டு இப்படி தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக போய்டும் எல்லாமே. சின்ன பசங்களுக்கு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட நம்ம ஏர் கட் பண்ணணும், இல்லைன்னா அவங்களுக்கு இது பண்ணணும்னா இந்த ட்ரிம்மரை வச்சு நம்ம பண்ணிக்கலாங்க. டைம்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய பசங்களுக்கெல்லாம், அதனால் சொல்கிறேன். ஒயிட்டாக தெரியுது. நான் பெருசாக இந்த டையெல்லாம் அடிக்க மாட்டேங்க. நமக்கு காடில் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்படி கையை எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக போகாதீங்க, க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா காதை பிடிச்சிடும். ஓகே, அதே மாதிரி இந்த சைடு இதுவும் சேம் அதே மாதிரி தான். மெயின் பிளேடை நம்ம கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்படி போடுறோம் பின்னாடி, அப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். தென் இப்படி சுற்றுறோம். ஸோ இப்படி நம்ம பார்த்துட்டு இந்த பாருங்கள் எவ்வளோ முடி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ முடி இருக்குது. இது ஆக்சுவலி எதுவும் ஸ்கின்க்கு எதுவும் எஃபெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் உங்களுக்கு பாட்டுக்கு இப்படி பண்ணலாம். உங்களுக்கு ஆனால் பிகினிங்கில் இது பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 4-5 வாட்டி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல, இப்படி போட்டு அந்த பிளேடு ஒர்க் ஆகும்போது ஸோ அந்த சென்சிட்டிவிட்டி ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து சிசரில் கட் பண்ணுவேன். அது அந்த அளவுக்கு கட் பண்ண முடியாது, க்ளீன் பண்ண முடியாது, உள்ளே வந்து எல்லா இடமும் நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. இது வாங்கி 1 இயர் ஆகிடுச்சு. பேட்டரி லைஃப் எவ்வளோ வருஷம் தாங்கணும்னு தெரியாது, பார்க்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இல்லை போச்சா. இந்த 2 பிளேடு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒன்றும் லாஸ் இல்லை கைஸ். இதில் இன்வெஸ்ட் பண்ணி தாராளமாக ஒன்று வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா சேஃபாக வச்சுக்கோங்க. அடாப்டர் எதுவும் தொலையாமல், பிளேடு எதுவும் தொலையாமல் பார்த்துக்குங்க. அதுதான் முக்கியமான விஷயம். பாக்ஸாக என்ன நம்ம வாங்குகிறோமோ அந்த பாக்ஸ் அப்படியே சேஃப்டியாக வச்சுக்கோங்க. எல்லா அடாப்டரும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. மெயின் பிளேடும் இந்த ட்ரிம்மர் மட்டும் ஜாக்கிரதையாக நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல சேஃபாக வச்சுக்கோங்க. இதை வச்சியே லைக் உங்களுக்கு காதில் ஏதாவது முடி இருக்குன்னா கூட நீங்கள் இதே பாருங்கள், இதையே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு சின்ன பிளேடு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு இருக்குது இல்லைங்களா, இது ஆக்சுவலி பாடிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பிளேடு வந்து நான் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணதே இல்லைங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், பிளேடு வந்து லைக் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும், லைக் இப்படி இருக்காது. இப்போ நம்ம இது யூஸ் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஆனால் இப்படி நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைக் ஃப்ளாட்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளாட்டாக இருக்குது.
இப்படி இருக்குது ஃப்ளாட்டாக. ஸோ அதனால் ஸ்கின்க்கு எதுவும் டேமேஜ் ஆகுது. அதே மாதிரி ப்ரைவேட் பாட்டில் கூட நம்ம ட்ரிம் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை நான் இன்னும் இது வரைக்கும் ட்ரையே பண்ணலை சொல்லப்போனால். ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணுங்கள். அண்ட் தென் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஆல் இன் ஒன் ட்ரிம்மர் கரண்ட்லி 3699 ருபீஸ்க்கு அமேசானில் வந்து சேல் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நினச்சபடி இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ எஸ்கே லைஃப் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ மூலமா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்கு. இந்த சப்போர்ட் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். அண்ட் மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எஸ்கே. டாடா பாய்.